சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடிய. என்ன அடி? மக்கள்கிட்ட வந்து ஒரு பார்வை இருக்கு. அது அண்ணா திமுகவா இல்லை அடிமை திமுகவா என்கின்ற ஒரு பார்வை இருக்கு. அது அண்ணா திமுகவா இல்ல அமித்ஷா அவர்களின் திமுகவா என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அரசியல்ல வந்து எல்லாரும் தலை நிமிர்ந்து போவாங்க. அரசியல்ல தவழ்ந்து தவழ்ந்து போலாம் என்கின்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்களும் அண்ணா திமுக தான். பத்திரிகையாளர், நம்ம பத்திரிகையாளர் சுபேர், அவர் வந்து பத்திரிகையாளரா இல்ல திமுக செய்தி தொடர்பாளரான்னு தெரியல. அப்படியே கத்தி கத்தி பேசுறாரு. செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை ஆளும் திமுக எம்எல்ஏ தாக்கினாரு. அப்போ உங்க வாயில புண்ணு இருந்துச்சா? அப்ப கேள்வி கேட்டீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நீங்க சொல்றீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணே பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர். அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் கட்சியை சார்ந்தவர். நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அதை விசாரிக்க கூடாது என்று தடுத்தது யாரு? இதே திமுக அரசாங்கம். மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கக்கூடியது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். நான் அண்ணனிடம் கேட்கிறேன், வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தாருங்கள் என்று கேளுங்க. அண்ணன் திருமா அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு பெரிய ஆளா?